பிரியமானவர்களே, வேதாகமத்தில் எத்தனையோ வலிமையான வார்த்தைகளில் இதுவும் ஒரு வார்த்தைதான். எஸ்தர் 4:16 நான் ராஜாவினிடத்தில் சென்றால் நான் அழிந்தாலும் அழிவேன் என்று. ஒரு பெண்ணினுடைய விருத்தியான வார்த்தை அல்ல, தோல்வியின் வார்த்தையும் அல்ல, அவர் தன் உயிரை மதிக்காத வார்த்தையும் அல்ல. இந்த வார்த்தை தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தேவன் மேல் உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு விசுவாச பெண்ணின் குரல் தான் இது. எஸ்தருக்கு தெரியும், நான் ராஜாவினிடத்தில் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே சென்றால் என் உயிருக்கு ஆபத்து என்று. இருந்த பொழுதிலும் தன் உயிரை மதிக்காமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மரணத்தின் விளிம்பில் இருந்த ஜனங்களை பாதுகாப்பதற்காக அவர் செல்கிறார். அவர் நினைத்திருக்கலாம், நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தேவன் மேல் கொண்ட உண்மையான விசுவாசத்தினால் எந்த ஒரு விலையும் தேவனுக்காக கொடுக்க தயாரானதினால்தான் அவர் சொல்கிறார், நான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று. எப்பொழுதுமே உண்மையான விசுவாசம் பாதுகாப்பான பாதையை தேடாது. அது தேவனுடைய விருப்பமும் சித்தமும் என்னவென்று அறிந்து அதை அப்படியே ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான விசுவாசம். பிறகு என்ன நடந்தது? எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்கு சென்றதும் ராஜா அவருக்கு தங்கத்திலான செங்கோலை அவருக்கு கொடுக்கிறார். அங்கே அவர் உயிர் தப்பிக்கிறார், ஜனங்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஹமானினுடைய சதி அங்கு முறியடிக்கப்படுகிறது. இங்கே எஸ்தர் உயிர் தப்பித்தினால் வந்தது அல்ல விசுவாசம். உயிர் காப்பாற்றப்படுவதற்கு முன்னமே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மரணமே வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், தேவன் சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று எந்த ஒரு பின்விளைவையும் நினைத்து பார்க்காமல் அப்படியே தேவன் சித்தத்திற்காக ஒப்படைத்துதான் உண்மையான விசுவாசம். பிரியமானவர்களே, நம்மில் கூட எத்தனையோ பேர் தேவன் நான் விரும்பும் காரியத்தை செய்யட்டும், என்னுடைய ஆசையை நிறைவேறட்டும், நான் வேண்டிக் கொள்வதை செய்து முடிக்கட்டும், பிறகு நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது உண்மையான விசுவாசம் அல்ல. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் எஸ்தர் எப்படி பின்விளைவு ஆபத்தாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, தேவனுக்கு எல்லாம் தெரியும், காப்பாற்றுவார், பாதுகாத்துக் கொள்வார் என்று அவர் தேவன் சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்தது போன்று நம்மை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான விசுவாசம். பிரியமானவர்களே,